மறவா, இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா. நம்ம வீட்டில காட்டிலும் வயல்ல எலி பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? எலி பிடிக்கிறத பார்த்துருக்கியா? எலி பிடிச்சி பார்த்தது இல்லையா? நிறைய கிட்டி எல்லாம் வச்சு பிடிப்பாங்க. ஏன் பிடிக்கிறாங்க? ஏன் பிடிக்கிறாங்க புரியல. சொல்லுங்க. ஒண்ணு சாப்பிடாங்க. சரி, சேதப்படுத்திடும். என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, சில வேலைகள்ல கடலை எல்லாம் வெட்டி முடிச்சிடுவாங்க. இந்த வரப்பு ஓட்டுறதுன்னு கொஞ்சம் பேர் கிளம்பும். பாத்தீங்கன்னா அந்த வரப்புல வெட்டி மூட்டை கணக்கில் கல்லை எடுத்து வந்துருப்பாங்க. சரிங்களா? எலி போய் பாத்தீங்கன்னா வரப்பு கீழே ஒரு மூட்டை அளவுக்கு என்ன பண்ணுங்க கல்லைய வச்சிருக்கோம். அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பறிச்சு 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 கொண்டு போய் வச்சிருக்கோம். இதனால என்ன பண்ணாங்க, விவசாயிகளுக்கு நஷ்டம், பாதிப்பு. அதனால என்ன பண்ணுவாங்க? அதை என்ன ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் விவசாயியா இல்லைங்கிறதுனால பிரச்சனையா? ஆமே, விவசாயி இல்ல, அதனால எப்படி எலி போனா என்ன வந்தா என்னங்கிறீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள எலி வந்துச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? பிடிப்போம். பிடிக்க முடியல, வளர்க்குறீங்களா? பிடிக்கதான். அப்புறம் வளர்க்குற மாதிரி பேசுறீங்க, செல்ல பிராணியை நம்ம பாரு பேசுன மாதிரி நினைக்கிறீங்க. சரி, எப்படியாவது அந்த எலி என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சு சாகடிச்சிடணும். ஏன் கேட்டீங்கன்னா, அது என்னுடைய வீட்டில் இருக்கிற பொருள்களை நாசப்படுத்துகிறது, துணிகளை நாசப்படுத்துகிறது, நான் வச்சிருக்கிறதான பதார்த்தங்களை நாசப்படுத்துகிறது. எங்க வீட்டுல இருக்கிற என்ன பண்றாங்க, மரங்கரம் எதா இருந்தாலும் சுரண்டி இரண்டு என்ன பண்ணிடுங்க, ஓட்டையெல்லாம் போட்டு விட்டுருது. அதனால எப்படியாவது நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சிடணுங்கிறதுக்காண்டி எலிப்பொறி எல்லாம் வச்சிருப்போம். எப்படியா பண்ணி அதை முடிக்கணும். எல்லாம் பூனை வளர்த்து என்ன பண்ணுவோம்? பேசுங்க கொஞ்சம். அதெல்லாம் பண்ணுவோம். சரி, ரைட். இதெல்லாம் பண்றான். இது எதுக்கு நமக்கு நஷ்டப்படாம இருக்கிறது. இதை போலவே வேதம் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும், சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. உன்னத பாட்டுல அழகா அந்த வார்த்தை சொல்றாங்க. என் தோட்டம் எப்படி இருக்குங்க? பிஞ்சுமா, பலன் கொடுக்கிற நேரமா இருக்குது. ஆனா இந்த நேரம் பார்த்து என்ன வந்துருச்சுங்க, குளிநரிகளும் சிறு நரிகளும் வந்து என்ன பண்ணுங்க, தோட்டத்தை கெடுத்து விடும். என்னுடைய பலன் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அவ எப்படி ஆயிலும் தடுக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணுங்க, அதை பிடிங்க. குளிநரிகளை பிடிங்க, சிறு நரிகளை பிடிங்க. இப்ப நமக்கு நரி பிடிக்கிற வேலையான நரி பிடிக்கிற வேலை இல்ல. அந்த தோட்டம் எது, எது நரிகள், எது நம்மை பிடிக்க வேண்டும், இதைதான் நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இருக்கிற வசனங்கள் எல்லாம் நேரடியான காரியங்களை நமக்கு என்ன சொல்லவில்லைங்க, சொல்லவில்லை. அது உவமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படியாவது நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இப்ப வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12 இருந்து 16 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரியே, என் மனவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் செடிகளும் தன் விருட்சங்களும் சிங்கார வனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, உன் தோட்டம் எப்படி இருக்குதுன்னா சிங்கார வனமாய் இருக்கிறது. அழகா இருக்குதுப்பா.
இந்த அழகா இருக்கிற இந்த தோட்டம் அததான் சொல்றாங்க, அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிற ஒரு தோட்டம் அது அழகா இருக்குது, நேர்த்தியா இருக்கிறது, ரசிக்க கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. இல்லைங்களா? ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் என்ன பண்றாங்க, நாங்க அந்த மலர் ஷோ எல்லாம் வைக்கிறாங்க, பிளவர் ஷோ வைக்கிறாங்க, நான் அதெல்லாம் போய் பார்க்க போறேங்க. நல்ல அழகழகான பூக்களை நாங்கள் பார்க்கிறோம், ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குதுங்க. அப்படித்தான் ஒரு தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டத்தை தான் பாதிக்கும்படியாக குடிநெறிகளும் சிறு நெறிகளும் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டம் என்பது எது? எது? இதான் புரியுதா? சபை. சரி, கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 1 2 வசனங்கள் வரை. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவர் திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சைகளை நாட்டினார். கோபுரத்தை கட்டி உண்டு பண்ணி அருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்ப புரியுதா எதை சொல்றாருன்னு? இப்ப தோட்டங்கிற எதை பத்தி சொன்னாரு? திராட்சை தோட்டங்கிற எதை பத்தி சொன்னாருங்க? எது? இருதயமா நாமன்னு சொல்லுது. இருதயங்கிற எங்க வேற மாதிரி இருக்கு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம். நான் ஒரு தனிப்பட்ட முறை சொன்ன தோட்டம் என்பது எப்படி இருக்குங்க? சரி, கொஞ்சம் வாசிக்கலாமே. என்னாகம புத்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிங்க. நிலம் எப்படிப்பட்டது? அது வளப்பமானதோ இளப்பமானதோ பாருங்கள். தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வளப்பமான ஒரு வளமையான ஒரு காரியம் எது என்று சொன்னால் அதனுடைய கனிகளினாலே நாம் என்ன செய்ய முடியுங்க? அறிந்து கொள்ள முடியும். நல்ல பழங்களும் நல்ல செடிகளும் நல்ல தானியங்களும் ஒரு இடத்திலே கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடா இருக்குதுங்க? செழிப்பான நாடா இருக்கிறது. எல்லாவற்றிலும் அங்க என்ன வறட்சி இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த இடத்திலே எடுக்கப்படுகிறதான ஈல்டு, ஒரு தேசத்திலே காணப்படுகிறதான விளைச்சல்கள், அங்கிருந்து உருவாகிறதான காரியங்களை கொண்டுதான் அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 2வது வசனம். நாபாத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை அடுத்து இருக்கிறபடினாலே அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. இப்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு விளங்கிக்குதான் பாருங்க. நல்ல திராட்சை தோட்டம் இருக்குது. இப்ப அது என்னவா மாற்றணும்னு விரும்புறாங்க? கீரை கொள்ளையாக மாற்ற விரும்புகிறார். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கீரை கொள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா? கீரை கொள்ளைனா ஆமா, திராட்சை தோட்டம் என்பது கிட்டத்தட்ட 25 வருட காலங்களாக அது என்ன பண்ணுங்க? பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 25 வருடம் அப்படி இருக்கு. அதை கிராப் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அதை வைக்கும் பொழுது அது என்ன பண்ணுங்க? திரும்ப திரும்ப பலன் கொடுக்கிறதா இருக்கு. ஆனா கீரை எப்படிங்க இருக்கும்? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போயிடும். அவன் என்ன சொல்றான்? நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை என்னவா மாற்ற விரும்புறாங்க? அற்பமான கீரை கொள்ளையாக ஒரு சில நாட்களே முடியக்கூடிய ஒரு காரியமாய் மாற்ற விரும்புகிறார். அப்ப என்ன தோணுகிறது என்று சொன்னால் வளமையான காரியத்தை கெடுக்கிற காரியத்தை தான் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆமே. இப்ப தோட்டம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த தோட்டத்தினுடைய செழிப்பை, தோட்டத்தினுடைய அந்த வளமையை கெடுக்கிற காரியத்தை தான் நாம பிடிக்க வேண்டும். அப்ப தோட்டம் என்பது என்ன? அது எது பிடிக்கிறது? அதனால வருகிறதான குறைபாடுகள் என்ன? இதைதான் நாம பார்க்க போறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம வாசித்து பார்க்கும்போது சொல்றோம், ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன்.
இந்த தோட்டம் என்பதற்கு ரெண்டு வகையான காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று திருச்சபையும் என்ன சொல்லுவாங்க, தோட்டம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு குடும்பத்தையும் என்ன செய்யலாங்க, தோட்டம் என்று சொல்லலாம். ஆமென். அப்ப ரெண்டு காரியங்கள். ஒரு மனிதனுக்கு எத்தனை இடத்துல இருப்பான்னு சொன்னா, குடும்பமும் அவனுடையதுதான், திருச்சபையும் அவனுடையதான். திருச்சபைங்கிறது கட்டடத்தை இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தான். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பங்கள் இருக்கிறது. அப்ப குடும்பங்கள் ஒரு தோட்டமாக இருக்கிறது, திருச்சபையும் ஒரு தோட்டமாக இருக்கிறது. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? இப்ப தோட்டம் தோட்டம் சொல்றது எதுனா, குடும்பத்தையும் சொல்லலாம், திருச்சபையும் சொல்லலாம். சரி, சோத்திரம் உண்டாகாக. இப்போ முதல்ல இந்த தோட்டத்தினுடைய சபைக்கான காரியமும் அல்லது திருச்சபைக்கான அல்லது குடும்பத்தினுடைய காரியத்திற்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்பு இருக்குது. அல்லேலூயா. என்னங்க தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் எதுவா இருக்குதுங்க? திருச்சபை. அப்ப அந்த மாற்றத்தின் மூலமாக ஆசீர்வாதம் எங்க போகுதுங்க? குடும்பத்துக்கு போகுது. அப்போ திருச்சபையின் மூலமாக ஏற்படுகிற மாற்றம் குடும்பத்திற்கு என்ன பண்ணுதுங்க? ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, குடும்பங்கிறது தனி, ஆமா சபைங்கிறது தனி நினைக்கிறேன். இல்லவே இல்லைங்க. உங்களுடைய சபை, நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த திருச்சபையினுடைய வழிகள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். அதை தான் இந்த நாட்களில் நாம் பார்க்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ஒரு குடும்பத்தினுடைய செழிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அந்த தோட்டத்தினுடைய வளமை, அந்த தோட்டத்தினுடைய ஈல்டு. அவர் மனைவி கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பார், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தை, ஒரு அழகான குடும்பத்தை குறித்து தான் இந்த வேதவசனம் சொல்லி கொண்டிருக்கிறது. எங்க போனாலும் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை எதை சொல்லுவாங்க? அந்த 128 சங்கீதத்தை தான் நம்ம என்ன பண்றோம், எப்பொழுதுமே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு கடந்த நாட்காலங்களில் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல போட்டிருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா, குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஆமே. ஆமா. புருஷன் என்ன பண்ணிட்டாங்க, அம்மிக்கல்ல போட்டு ஆமா கொன்னாச்சு. ஏன்? இன்னொருவரோடு கூட தொடர்பு. தவறான ஒரு நடவடிக்கைகள், தவறான ஒரு கலாச்சாரம், தவறான ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு வழி, அதாவது என்ன பண்ண, உறவுகள் இருப்பதின் மூலமாக குடும்பம் இன்னைக்கு எப்படி போயிடுச்சுங்க, சீரழிந்து போய்விடுகிறது. அல்லேலூயா. ஆமா. இந்த பிள்ளைக்காக என்ன பண்ண, பிள்ளையே கொல்ற காரியத்தை நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? தான் புள்ள தனக்காக என்ன பண்ணா, தனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, நான் இன்னொருத்தனோட இருக்கிறேன், இந்த புள்ள இடைஞ்சலா பிள்ளைய கொல்றது கூட தயாரா இருக்கிறாங்க. அப்போ இந்த குடும்பத்தினுடைய நிலை ஏன் இப்படி வறட்சியாய் போகிறது? ஏன் இப்படி தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது? ஏதனுடைய வழிமுறைகள் எல்லாம் கேவலமான மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் இருக்கிற நிம்மதி இல்லாத இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் வார்த்தைக்குள்ளாக வரவில்லை. ஆமென். இப்ப புரியுதுங்களா? அப்ப எங்க இருந்து வார்த்தை வரும்? வீட்டிலேயே இருந்துட்டு ஆசீர்வாதம் வந்துருமா? அப்ப எங்க போயிருக்கணும் அவங்க? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அந்த வசனம் 128 சங்கீதம் இருக்குது. அந்த வசனத்தை சொல்லுங்க, முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வழிகள் எங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திருச்சபையில சொல்லிக் கொண்டிருக்கிறது. திருச்சபையில வழிமுறைகள் சொல்லப்படுகிறது, திருச்சபையில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சபையில நம்முடைய வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுங்குமுறைகள் தான் நம்முடைய வீட்டினுடைய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சரியான வார்த்தை இருந்தாதான், சபையில ஒழுங்கான வார்த்தை இருந்தால்தான் குடும்பத்தில் எப்படி உண்டாகுங்க, ஆசீர்வாதமாய் உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப குடும்பத்திற்கும் திருச்சபைக்கு என்ன இருக்குங்க, சம்பந்தம், நல்ல உறவு இருக்கிறது.
இல்லைங்களா? அதுதான் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ நம்முடைய செயல்பாடு எங்க இருக்குன்னு சொன்னா, சபையிலே உங்கள் செயல்பாடுகள் அதிகமாக 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 அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தினுடைய காரியத்திலே பெருக பண்ணக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். புரியுறீங்களா? நீங்க வசனத்தை அதிகமா எங்க கேட்கலாம்? ஆமா, ஒரு சபையில இன்னைக்கு வர்றோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயாச்சு, வசனத்தை கேட்டாச்சு. இது போதுமானதா இருக்குமா? அடி மேல அடி வச்சதான் என்ன பண்ணுங்க? ஆமா, அம்மியே நகரும், அப்படித்தானுங்களா? அது மாதிரி அடி மேல அடி வச்சாதான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன பண்ணுங்க, இல்லைங்களா? நமக்கு சில புரியாது. திரும்ப 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 ஒரு வார்த்தையை கேட்க 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 என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகிறது. அதுக்குதான் என்ன பண்றாங்க, நீங்க எப்போ பிரேயர் நடந்தாலும் வந்துருங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நமக்குள்ள என்ன வருங்க, பேச தோணும் அல்லது கலந்து உரையாடக்கூடும். என்ன 2-3 பேர் உட்கார்ந்து இருக்கீங்களா, ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுவாங்க, பேசுவோம். அந்த பேச்சுல வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, நமக்கு ஆறுதல் கொடுக்கும். பாஸ்டர் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. 4 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பேசும்போது, இல்லங்க இந்த வசனம் இப்படி சொல்றது இல்லங்க, நம்ம இப்படி பண்ணுமா, இல்லங்க வாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுமா, மாற்றங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் எல்லாரும் வாங்க. அப்ப சபையில ஏற்படுகிற உங்கள் குடும்பத்தினுடைய மாற்றம் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் வருகிறதை பார்க்கிறோம். யோசுவா எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். உங்கள் பார்வைக்கு ஆகாதா இருந்தால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில்லையோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செய்வோம். ஏங்க அந்த வார்த்தை வந்துச்சு? அவன் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சாங்க. புறப்பட்டத்திலிருந்து போற வரணும் குடும்பம் ஒண்ணு இல்லாம நல்லாவே தானங்க வந்துச்சு. அவன் தானே அந்த இடத்துல தலைவனா வந்தான். அவன் தானே எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னார், அவன் ஆசாரிப்பு கூடார வாசலிலே உட்கார்ந்து இருந்த மனிதன். அல்லேலூயா. மோசே எங்க போனாலும் பின்னாடியே போகக்கூடிய ஒரு மனிதனா இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆலய வாசல்ல இருந்த அந்த மகன் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கான காரணமே அவனிடத்தில் இருக்கிறதான அந்த நரிகளை அவன் பிடித்து விடுகிறான். எதை கெடுக்கிற காரியங்களை அவன் என்ன செய்யறாங்க, பிரித்து என்ன செய்யறான், பிடிச்சிடறான். இதெல்லாம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன், நதி அப்புறத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து நீ செய்ய போறியா, செய்யாத. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப அவன்கிட்ட இருந்த பிரச்சனையான காரியத்தை அவன் எடுத்துட்டான். அதனாலதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்ப எது பிரச்சனைக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆராதனைக்குள்ளாக வாருங்கள், ஆலயத்திற்குள்ளாக வாருங்கள், தியானத்திற்குள்ளாக வாருங்கள், வேத வசனத்திற்குள்ளாக வாருங்கள். அதுதான் நமக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 59வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுறார். அப்ப என்ன சொல்றாருங்க, எப்பா இது நீ மட்டும் இல்லையா, உன் பிள்ளை மட்டும் இல்லையா, உன் பிள்ளையோட பிள்ளை வாயிலிருந்து என்ன இருக்கணும், இந்த வசனங்கள் இருக்க வேண்டும். அப்ப வசனங்கள் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது உன் நிலைக்கால்களை எடுத்து போடு, எழுதி போடு. நீ போகையிலும் வரையிலும் வாசிக்கிறாங்க. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டுக்கு முன்பதாக ஒரு சின்ன பலகையில அவங்க வசனத்தை எழுதிடுவாங்க. போகும்பொழுது பார்த்து தொட்டு கும்பிட்டு போவாங்க. அல்லேலூயா. இன்றளவும் அதை செய்து வர காரணம் ஆண்டவருடைய வசனங்கள் அவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது குடும்பத்திற்கான உலகத்திற்குரிய வாழ்க்கை ரெண்டையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, வேறுபடுத்தி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்க வேறுபடுத்தினீங்கன்னா வேற எங்கேயோ போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. இல்லங்க நான் குடும்பத்தில் இருக்கும்போது நான் அதை மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் பிரேக் டவுன் ஆயிரும். ஆமென். அப்ப ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்னா
அதெல்லாம் என்னால முடியாது என்று சொல்லுவதன் மூலமாகத்தான் நமக்குள்ளாக சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. அதுதான் நரிங்க. இது வேற, என்ன குடும்பத்துல இருக்கிறது வேற, சபைனா வேறங்க. ஏன்? அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். புரியுதுங்களா? ஆமா, அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அது நமக்கு இல்லைங்க, நாங்க போவோம் வருவோம் அதெல்லாம் சரி. அதுக்குள்ளேயே நாங்களாம் என்ன பண்ண முடியாங்க, ரொம்பலாம் அட்டாச்மெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்க அங்க அட்டாச்மெண்ட் இல்லைன்னா மேல இருந்து அட்டாச்மெண்ட் இருக்காது. ஆமென். இங்க தொடர்பு இல்லைன்னா மேல இருந்து நமக்கு என்ன இருக்காதுங்க, தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு பண்ணி கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறதா இருக்கிறது. நம்மள அது வாழ்க்கையினுடைய ஒரு நெறிப்படுத்துவதற்கான காரணமே இந்த திருச்சபையினுடைய போதகங்கள், உபதேசங்கள் அதெல்லாம் சரியா இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். முதல்ல இங்க இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். அது எப்படி வரலங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஏனென்று சொன்னால் சரியான வார்த்தைகள் வரவில்லை என்று சொன்னால் அதுவும் என்ன பண்ணுங்க, வேதத்துல மல்கியாவில் போட்டிருக்கு. மல்கியாவில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டுமே பைபிள் வசனம் இல்ல. என்னங்க வேற என்ன போட்டிருக்கு? ஒரு வசனம் போட்டிருக்கு தெரியுங்களா? மல்கியாவில் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கிறது. தசம பாகங்களை எல்லாம் மண்டலசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தில் பரங்கடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோமா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொன்னார். ஆமா, அது மட்டுமே வசனம் இல்ல. ஆசாரியனுடைய வாயிலே ஆண்டவருடைய வசனத்தை தேடுவார்களே. அப்ப வெறும் தசமபாகம் மட்டும் இல்லைங்க. சபையில அவருடைய ஆசாரியின் வாயில என்ன வரணுங்க, வசனம் வரணும். நம்மளை உயிர்ப்பிக்கிற வசனம் வரணும், மாற்றக்கூடிய வசனம் வரணும், ஆசீர்வதிக்கக்கூடிய வசனம் வரணும். அதுவும் வேதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒண்ணு கண்டு பயப்படுறாங்க, எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாமே நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நமக்கு கொடுக்காத ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப என்ன பண்ற, ஆண்டவருடைய இமேஜ், அவருடைய வித்து, அவருடைய ஜீனி அது என்ன பண்ணுதுங்க, நமக்குள்ள இருக்குது. அவருடைய ஜீன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவர் அன்பா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேங்க. அப்ப எப்படி தெரியும்? சபைக்கு வந்ததுனால தெரியும். ஆண்டவர் அன்பா இருந்தாலும் சபை சொல்லிச்சு, அதனால எனக்குள்ள என்ன இருக்குங்க, அன்பா இருக்கிறேன். அப்ப அவருடைய வித்து எனக்குள்ள இருப்பதினாலே நான் அவருடைய சாயலாக இருக்கிறேன். இது குடும்ப வாழ்க்கையினுடைய காரியங்கள், வாக்குத்தத்தத்தினுடைய காரியங்கள், வசனத்தினுடைய காரியங்கள், கர்த்தரையே சேவிக்கிற காரியங்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில என்ன செஞ்சீங்க, நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் என்ன இருக்கு, எங்க வீட்டுல வாக்குத்தத்தம் இருக்குது, எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு, கனிகள் இருக்கு, இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த காரியங்கள். சரி, இன்னொன்றையும் வாசிக்கலாம். எபேசியர் எழுதின புத்தகம் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லீங்களா? எதை பத்தினா, வீடு ஆசீர்வாதமா இருக்கு, பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, குடும்பம் ஆசீர்வாதமா, இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை என்ன செய்யறாருங்க, ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? அப்ப நம்ம எதை பார்க்கணும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன பண்றோம், நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்கு, வீடு இருக்கு, வாகனங்கள் இருக்கு, இதுதான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இல்ல, ஆண்டவருடைய வேதம் சொல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப 2 வாழ்க்கையிலும் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கணும், 2 வாழ்க்கையிலும் செழிப்பு இருக்கணும். ஒரு வாழ்க்கையில மட்டும் செழிப்பு இருக்குமானால் இன்னொரு பகுதியிலே நீங்கள் தரித்திரராக இருக்கிறீர்கள். எப்படி 2 கண்ணும் ஒரே பார்வையை பார்க்குதோ அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் நமக்கு ஒண்ணுதான், குடும்ப வாழ்க்கையும் ஒண்ணுதான். 2ம் எனக்கு வித்தியாசம் இல்லை, 2ம் என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இப்ப சபையெல்லாம் எதுக்குங்க, எல்லாம் சபை வச்சிருக்கிறது எதுக்குங்க? இந்த இடம், ஒரு இடம் வச்சாச்சு, மைக் செட் போட்டாச்சு, பாட்டல் பாடுறாங்க, எதுக்குங்க? எதுக்கு, எதுக்காக கொடுங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
ஐக்கியம். இன்னும் கொஞ்சம் தெளிவா. எனக்கும் சபைக்கும் தொடர்பு இருக்கு, அதனால வர்றேன். பாக்கியெல்லாம் வர மாட்டாங்க, பாக்கியெல்லாம் வெளியில தான் இருப்பாங்க. இந்த சபைக்கு எனக்கு தொடர்பு இருக்குது. இந்த சபை என்னுடைய சபை. இந்த சபையில எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருங்கிற தொடர்பு இருக்கிறதுனாலதான் நாம சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றதுனாலயே பக்கத்துல இருக்கவங்க சொல்றதுனால மட்டுமே சபைக்குள்ள என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. வந்தா ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். எனக்கும் சபைக்கும் உரிமை இருக்குங்க. இந்த சபையில தான் என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்கிறேன். அப்ப இதுல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ்லும் எனக்கு என்ன இருக்குதுங்க. ஆமா, உங்க வீட்டுல எப்படி அடுப்பங்கரையில இருந்து வாசல் வரையில எப்படி உங்களுக்கு உரிமை இருக்குதோ, யாரையும் எதையும் கேட்க வேண்டாம். எல்லாத்தையும் நீங்க என்ன செய்றீங்க, செய்வோம் மாட்டோமா, செய்வோம். அப்போ ஆலயத்துல அங்க மட்டும் செய்யணும். அங்க செய்வோம், இங்க என்ன செய்யணுங்க, செய்யணும். செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்க என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்தும். பிதாவானவர் என்ன செய்யறாருங்க, கனப்படுத்துவார். ஒருவன் என் ஊழியத்தில் ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தா, புரியுதுங்களா? எக்ஸ்சேஞ்ச் எங்க இருந்து வருது தெரியுங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சரியா இருப்பீர்களானால், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட இருக்குமானால், ஆவிக்குரிய ஆண்டவருடைய சபையில நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக கன்வெர்ட் ஆகுது. எங்க கன்வெர்ட் ஆகுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல, சரீர பிரகாரமான உலக வாழ்க்கையில கன்வெர்ட் ஆகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க எடுக்கிற நீங்க ஒவ்வொரு முடிவுகளும், இங்க எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுக்கான ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுல போய் பார்க்கலாங்க. ஆமென். நடக்குமா நடக்காம செஞ்சு பாருங்க. நீங்க ஆலயத்துல ஒரு காரியம் செஞ்சா, நீங்க இங்க இருக்கிற ஒரு பேப்பரை தூக்கி வெளியில போட்டா போதுங்க, அதுக்கான ஆசீர்வாதம் உங்க வீட்டுல உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஏன், இது என்னுடைய ஆண்டவருடைய ஆலயம், இது குப்பையா இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நினைவுகளே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆசீர்வாதம் கிறிஸ்துவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அப்ப வேத வசனத்துல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆமென். இல்லீங்களா? உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு ஆசீர்வாதம், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை எல்லாம் படி செய்ய கவனமா இருக்கும்படிக்கு நீ உண்மையா செப்பி கொடுப்பாயானால் நீ போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதம். அதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஏங்க பழைய ஏற்பாடுகள் ஆசீர்வாதங்க. ஆமாங்க, அது பழைய ஏற்பாடுகள் ஆசீர்வாதம் தான். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிருக்கீங்க, இத இந்த வேத வசனங்களை நீங்க கேட்கும்போது உனக்கு வாக்குத்தத்தம் சொல்லிருக்காரு, நீ எல்லா ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப நமக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யறாருங்க, ஆண்டவரே கொடுக்கதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாவ மன்னிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:7 பார்க்கும் பொழுது அது வாசிங்க, எனக்கு கொஞ்சம் தெரியும். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பை மீட்பு அவருக்குள்ள வந்திருக்குது. அப்ப நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு என்கிற ஒன்றை கொடுப்பதினாலே தான் என்னுடைய வாழ்க்கையில சாபம் என்கிற ஒரு காரியம் மாறிவிட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினபடினாலே, அவர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்தபடினாலே, என்னுடைய உலக வாழ்க்கையில ஏற்படுகிற மரணத்தில் இருந்து நான் விலகப்பட்டு நான் நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக நான் மாறப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு, உலக வாழ்க்கை வேறு அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதங்களாய் பெருகிக் கொண்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யோவான் புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்லும். அப்போ ஆண்டவருடைய ஆடுகளாய் நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, அவரு சொல்லிட்டு போட்டீங்க, இதெல்லாம் நடக்குமாங்க? பைபிள்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்மளால நடக்க முடியுமாங்க? எத்தனை பேர் சொல்றது நம்ம கேட்கிறோம். பைபிள்ல சொல்றபடியெல்லாம் நம்மளால நடக்க முடியாதுங்க. ஏங்க நடக்க முடியாது? அதெல்லாம் கஷ்டங்க. கஷ்டமா இருக்கிறது எதுக்கு நம்மள்ட்ட கொடுப்பாரு ஆண்டவர்?
கஷ்டமானதை நம்ம கொடுக்க மாட்டார். நம்மளால செய்ய முடிஞ்சதும் நம்மள்ட்ட கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப செய்ய மாட்டாங்கிறது பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை அப்படி என்று சொல்லி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி நாம நினைச்சிருமா, இவ்வளவு கஷ்டமான காரியத்தை ஏன் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்திருக்கிறாருங்க, இதெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியல. கொடுத்தது யாரு? கடவுள் கொடுத்தாரு. அப்ப நம்ம கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, இத்தனை கட்டளை என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, இந்த கட்டளை என்னால நிறைவேற்ற முடியல, அப்ப நீ எனக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யும். நான் மத்த கட்டளை நிறைவேற்றுறேன், ஆனா எனக்கு ஹெல்ப் வேணும். நீங்க தானே சொன்னீங்க, அப்ப நீங்க எனக்கு உதவி செய்ய, நான் செஞ்சிடறேன். நல்லா இருக்குல்ல? என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாங்க, என்னால நடக்க முடியலன்னா ஹெல்ப்ப கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னால கோபம் இல்லாம இருக்க முடியல, அடிக்கடி நான் கோபம் வந்துருது, கேளுங்க ஆண்டவரே. அந்த கோபம் வந்துட்டு இருக்கு ஆண்டவரே, இந்த மாமிசத்தின் கிரியில இருக்க கோபத்தை கொஞ்சோண்டு குறைங்க ஆண்டவரே. செய்வார செய்ய மாட்டாருங்க? கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். கேட்கிற மாதிரி தெரியல. ஆமே, நம்ம கேட்டா பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்ம என்ன செய்யறாரு ஆண்டவரே? அப்ப நம்மளை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கிறார். மாற்றங்கள் தேவையா? யார் மாற்ற முடியுமோ அவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆண்டவர் இந்த சரீரத்தை உருவாக்கினவர் அவர் இல்லைங்களா? இவரால மாற்ற முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் என்ற கோபத்தை மாற்றுங்க, ஆண்டவர் என்ற இருக்கிற பொறாமையை மாற்றுங்க, என்கிட்ட இருக்கிற வைராக்கியத்தை மாற்றுங்க, மாமிசத்தின் கிரிகளை இடத்திலிருந்து மாற்றுங்க ஆண்டவர் பொழுது ஆண்டவர் நமக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சரியா இருப்போமானால் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்மளோட ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், ஆமென். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா குடும்பத்துல குழப்பமே வராதுங்க. ஆமென். இங்க சரியா இருந்தாதான் அங்க என்ன பண்ணுங்க, சரியா இருக்கு. இங்க சரியில்லாம போனோம்னா அங்க என்ன பண்ணிடுச்சுங்க? ஆமா, ஆலயத்துக்கு வரலன்னு சொன்னா அங்கெல்லாம் என்ன இருக்குது? நீதிமான் கூடாரத்துல கூக்குரல் கிடையாது. ஏன் நீதிமான் வீட்டுல மட்டும் கூக்குரல் கிடையாதுன்னா அவன் நீதிமானா இருக்கிறான், அதனால கூக்குரல் கிடையாது. அவன் நீதிமான் இல்லாம அயோக்கியனா இருந்தா வீட்டுல எப்ப பார்த்தாலும் என்ன இருக்குங்க? ஆமா, சவுண்டு தான் கிடைச்சிட்டு இருக்கும். அது சத்தம் என்ன சத்தம் தெரியாது, அடிக்கிற சத்தமா இல்ல சும்மா சண்டை போற சத்தமானு தெரியல, ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற இடம். அந்த கனி கொடுக்கிற இடத்தின் மூலமாக உங்களுடைய உலக காரியத்தில் இருக்கிற உங்க குடும்பத்திலே கனி கொடுக்கிறதற்கு, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இதுதாங்க தோட்டம். அல்லேலூயா. இந்த ரெண்டு தோட்டத்தையும் கெடுக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? புலி நரிகளும் சிறு நரிகளும். இப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணணுங்க? இது என்ன பண்ணணுங்க? ஒருத்தர் சத்தத்தை காணுமே. நீங்க குடிச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதம் நல்லா இருக்கும், இல்லைன்னா நரி கொண்டு போயிடும். அப்படிதாங்களா? எப்ப பார்த்தாலும் எப்ப பிசாசானவன் எப்பொழுது விழுங்கலாம் என்று எச்சரிக்கிற சிங்கம் போல் அவன் வகை தேடிட்டு இருக்கான்ல. அப்போ எப்பயாவது நம்மளை விழுங்கிடணும்னு தான் பார்ப்பான். என்கிட்ட கனி கொடுக்க வரும்பொழுது என்ன பண்ணுங்க? நல்லா பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, பார்க்கும்போது நல்லா தானங்க இருக்கும். சா, இது அப்படியே காய்ச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? சில வீடுகளில் பார்க்கும்போது கனி மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்குன்னு தொங்கும், பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு என்னென்ன உரம் கொடுத்து எல்லாம் பண்ணி அவ்வளோ தோட்டத்தை பராமரிப்பு வச்சுருந்தா அழகாய் காய்கனிகள் இருக்கும். ஆனால் அதை சரியாக கவனிக்கலாம் என்ன பண்ணுங்க? நாய ஆமா இருக்காது. சரி, சோத்திரம். இப்போ இந்த நரியை பிடிக்கணும். இந்த நரி எதுங்க? அதுதான் பிரச்சனை. இந்த நரி தெரியாம தான் நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். எதுன்னே தெரியல. இந்த நரியை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்க நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நரி எது? தந்திரமானது. அந்த தந்திரமானது எது? பிசாசு. அது மட்டுமே சொன்ன. பிசாசுங்கிறது நம்ம எப்போதுமே என்ன சொல்லிட்டோம்? அவன் தலையில எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, எது தப்பு பண்ணாலும் அவன் தலையில போட்டுருவான். அவங்க நான் ஒண்ணுமே பண்ணலையாடா, நான் எல்லாத்தையும் என் தலையிலே கொண்டு போட்டுட்டு இருக்கீங்களே, ஒன்னாலேயே நீ தான் ஏதோ பண்ணிக்கிட்டு, அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம என்னங்க பண்றோம்? நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்கள் இந்த புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு அவிசுவாசமான பொல்லாத இருதயம் இராதபடிக்கு
நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அப்போ நம்முடைய கனியை கொண்டு போறதுக்கான முதல் நெறி எதுங்க? அவிசுவாசம் தாங்க. நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நம்ம அது என்னன்னே புரிஞ்சுக்கல இன்னும். அது நரிதானா இல்ல என்ன வர்றது வேற எதுமா? நமக்கு நம்ம ஆட்டு தோலை போட்டு நரிகள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வேற ஏதாவது போத்திட்டு என்ன பண்ணுங்க, அது வந்திருக்கு ஆடு மாதிரி தான் தெரியுது, ஒண்ணும் ஒன்னாவது நினைச்சிட்டு இருக்காதீங்க, உள்ளக்குள்ள நிறைய இருக்கும். அப்ப என்கிட்ட இருக்கிற அவிசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கனிகளை கொண்டு போக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மேன்மைகளை இழந்து போக பண்ணுகிறது. அப்ப என்ன பண்ண அந்த அவிசுவாசம் எதை கொண்டு போகுதுன்னு சொன்னா, எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு என்ன செய்யுதுங்க, கொண்டு வரும். ஆண்டவர் ஒண்ணு சொன்னா எதிர்மறையான சிந்தைகள் நமக்கு என்ன செய்யுங்க, வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். ஆதாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, நல்ல தோட்டத்துல இருந்தா அந்த கனியை சாப்பிடாதப்பா, மற்ற கனியெல்லாம் சாப்பிடு, இந்த கனியை மட்டும் சாப்பிடாதன்னாரு. கரெக்டா அந்த கனியை சாப்பிட்டோன்னா என்ன ஆச்சுங்க, அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணும் பொழுது அவன் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு. என்ன பண்ணுச்சு, துரத்தப்பட்டாச்சு. அவன் நல்லா இருந்த இடத்த விட்டு அவன் என்ன பண்ணாங்க, வெளியில வந்துட்டான். இதுதாங்க ஆவிக்குரியதுக்கும் நமக்கு சொல்றது. அது போலதான் அந்த அவிசுவாசம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசத்திற்கு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, என்னத்தை ஆசீர்வதிப்பாரு? நிறைய பேர் சொல்லிட்டு இந்த கிளவிகள் பேச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் இல்லையா. அவங்க வீட்டுல உட்காந்து வேணும்னு தெரியாது, அவங்களுக்கு செஞ்சிருச்சு ஒண்ணு தான், வேற வேலை இல்லை. உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஆமா அதுவாது இதுவாது எல்லாமே ஆமா ஆமா ஆமான்ட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா நடக்கும். ஆமா, எங்க நடக்க போகுது ஐயா, உனக்கு ஆண்டவர் ஆமா எங்க ஆசீர்வதிக்க போறாரு. இல்லையா, உன்னை ஆண்டவர் சந்தோஷம் அங்க சந்தோஷம் வந்துச்சு. இப்படியே கேட்டுட்டு எதிர்மறையான வார்த்தைகள் நம்முடைய அவிசுவாசத்தை கொண்டு, இதுதாங்க நரி. ஆண்டவர் சொன்னாரா, நான் கீழ்படிஞ்சு பாக்குறேனே, இதுதான் விசுவாசம். ஆமே, இதான் நரி பிடிக்கிற வேலை. அந்த அவிசுவாசம் என்னிடத்திலிருந்து எடுபட வேண்டும், என் வாழ்க்கையில விட்டு மாற வேண்டும். அருமையான ஒரு மனுஷன் பாக்குறோம், பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அவன்கிட்ட வந்து கேட்கிறாரு. வாசிக்கலாம், மார்க் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 24 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மார்க் 9:24. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொன்னான். முதல்ல கேட்ட காரியமே அதாங்க, புள்ள சுகமாக்கும்பா. புள்ள சுகமாக்குற நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய், உன் புள்ள சுகமாகும். இப்போ உனக்கு பிரச்சனை என்ன, அந்த எதிர்மறையான எண்ணம் வந்து இருக்குது. சுகமாகலன்னா இவர் சொல்லிவிட்டாரியா, போய் பார்த்தா தானே தெரியும். அப்ப உடனே அவன் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட ரிசல்ட்ட சொல்லிட்டான். என்ன, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்ப அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நகர்த்த ஆரம்பிச்சான். வீட்டுல பார்த்தா பிள்ளை சுகமாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை டவுட் ஆனா அவன் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பான். நாகமானுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5:11 பார்க்கும் பொழுது வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5:11. அதற்கு நாகமான் அது கோபம் கொண்டு புறப்பட்டு போய் நின்று தடவி நினைத்திருந்தேன், நான் ஸ்நானம் பண்ண எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள் இருக்கிற அப்பனாவும் பார்ப்பாரோ நல்லதல்ல. பாருங்க, இவனுக்கு என்ன நினைப்புன்னு சொன்னா சந்தேகம் வந்துருச்சு. இவன் சொல்லிட்டான், போய் குளிடான்னு சொல்லி குளிச்சுட்டு போய் எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டானே, இதெல்லாம் என்னடா தொட்டு தடவி கொடுத்து இதெல்லாம் பண்ணாதானே சரியாகும். இவனுடைய எதிர்மறையான எண்ணம், அந்த எதிர்மறையான எண்ணம் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை. குஷ்டரோகியா தான் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாதபடிக்கு அவிசுவாசம் இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கையில சுகம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை. அப்ப என்ன செய்யறான், உடனே பக்கத்துல இருக்க சொல்றான், அவர் என்ன சொன்னாரு, குளிக்க தானே சொன்னாரு, அது செய்யற உனக்கு என்னடா பிரச்சனை, புரியுதுங்களா? அப்ப குளிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா என்ன பண்ணுதுங்க, குஷ்டரோகம் நீங்கியது. அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ சுகம் நீங்கிருச்சு. இப்ப உடனே அவன் என்ன செஞ்சிட்டாங்க, அப்பா இந்த கடவுள் தான் நல்ல கடவுள்,
வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அவிசுவாசம் நீங்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சுகங்கள் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசம் நீங்க தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் கொடுப்பாரு, ஆமா கொடுப்பாருங்க. எப்ப கொடுப்பாரு அதெல்லாம் தெரியாது, கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாருங்க ஆண்டவரு? ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு, ஆமா நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அவன் எங்க பெரிய ஜாதியாக்க, சாவரவர்கள் எங்க பெரிய ஜாதியாக்குறேன். ஈசாக்கர்ல இப்படித்தானே இருக்கிறாங்க, ஒருத்த பிள்ளைங்க. ஆமாவா இல்லையாங்க? அவன் என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்னை பெரிய, இவனுக்கு இருந்தது ஒரே பிள்ளை. இது என்ன இது? ஆண்டர் காரியம் சொன்னாரு, 400 வருஷங்கள் உன்னுடைய சந்ததியை அடிமைப்படப்படும், அதுக்கு அப்புறம் தான் இந்த தேசத்துக்கு வருவீங்கன்னு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே. அப்போ இந்த இதான் அவன் விசுவாசிக்கிறான். எப்பயோ கொடுக்க போறாருங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப ஆபிரகாமுடைய வார்த்தை ரொம்ப ஒண்ணும் நம்ம நினைக்கிற மாதிரி ஆபிரகாம்லாம் ஏதோ தடால் படாலும் வந்துட்டு ரொம்ப அப்படியே மாறிடுச்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆபிரகாம் வேற யாரும் இல்ல, அவன் பாபிலோனியன் தான் உள்ளவன். இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்திலே உள்ளவன் தான் ஆபிரகாம். அவன் ஒன்றும் தனியா பரிசுத்தமான ஆள்லாம் கிடையாது. கல்தேவர்களை வணங்குகிற தயராகுனுடைய குமாரன் தான் அவன். அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த பழைய காரியங்கள் உண்டாய்தான் இருந்தது. ஆனால் எந்த மனிதனை விழத்தள்ளி பாபேல் கோபுரங்கள் கட்டப்பட்டு பாவத்திற்குள்ளாக மாக்கப்பட்ட மனிதன் எவனோ அவனுக்குள்ளாக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து தனக்கென்று ஒரு சந்ததியை விசுவாசமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை விட்டு விலகின ஜனங்களில் இருந்து தேவனை விட்டு விலகாத ஒரு சந்ததியை தேவன் கொண்டு வருகிறார் என்று சொன்னார். அதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. அததான் நம்பினான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே முதல்ல நம்மகிட்ட எது நீங்கணுங்க? அவிசுவாசம் நீங்குமானால், அது சபையில இருக்கிற வார்த்தைகள் ஆகட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்கிற வார்த்தை, ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணிய பாருங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. சபையில கேட்கிறாங்க, இப்ப நம்ம கேட்டிருக்கிறோம், ஆங்க சபையினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற கட்டடத்துக்கான நிதி, இடத்துக்கான நிதி எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கீங்க? மலை போல இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? மலை போல இருக்கிற காரியத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? தள்ளுண்டு போனா வசனம் மறந்துச்சா? ஐயா சொல்லுங்க, ஒண்ணு சத்தத்தை காணா, மௌன சம்மதத்துக்கு அறிவியா? அவ என்ன சொல்றாங்க? கடுகளவு நீ விசுவாசம் இருந்தா, ஜீவனுள்ள விசுவாசம் இருந்தா, இந்த மயலை பார்த்து பேர்ந்து தள்ளுண்டு போனா என்ன பண்ணுங்க? போகும் தானே? போகுமா போகாதானே? போகுமா போகாதானே? அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் பயப்படுறோம்? அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? அந்த நிறைய புடிங்க, அந்த அவிசுவாசமா நிறைய பிடிச்சிருங்க. அதை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாங்க? நம்ம போய் சேரலாம். ஆமே, அல்லேலூயா. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற அவிசுவாசம் தான் அந்த இடத்திற்கு போக கூடாதபடிக்கு பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கிறேன் இருக்கிறாரு. அந்த மாத்தி கொடுக்கிற வார்த்தையை நாம் எடுக்கவில்லை இல்லைங்களா? ஆமே, வார்த்தையை புடிச்சுக்கணும் இல்லைங்களா? ஒரு மனுஷன் போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க? ஆசீர்வதித்தோட வழியா, ஆமா உன்னை போக விட மாட்டேன். அவங்க அம்மா பார்த்து சொன்னாங்க, துக்கம்னு பேர் வச்சாங்க அந்த அம்மாவுக்கு. பேர் என்னங்க? பேரு யாபேஸ். நான் துக்கம்னு போயிட்டேன். அவன் என்ன கேட்கறான்? ஆண்டவரை என் எல்லையை பெரிதாக்கும். ஆமா, அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இல்லைங்களா? நீங்க ஜெபத்துல எவையில கேட்பீர்களோ அவரை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்கள் ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க சொல்லியிருக்காங்க? நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு பேசாம போய்கிட்டு இருக்கிறோம். காரணம், நம்மள்ட்ட அவிசுவாசம் இருப்பதினால் வாசித்து போய் கொண்டிருக்கிறோம். என்னிடத்துல விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த வசனங்கள் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். முதலாவதாக நம்மள்ட்ட இருக்கிற அந்த சிறு நரிகளும் புலி நரிகளுமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறைபடுத்துற காரியங்கள் அவிசுவாசமான காரியங்கள். இரண்டாவது காரியங்கள் போதனை. நமக்கு எதை சொல்றாங்க? புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களாங்க? எது எதுங்க? போதனை அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆமா, உபதேசங்கள். நான் எதை போதிச்சு கேட்கிறேனோ அதுதானே எனக்குள்ள கிரியை செய்யுது. அப்ப எனக்குள்ள என்ன போதனை வருது? தவறான நம்பிக்கையை என்னுடைய போதனை கொண்டு வந்து விடக்கூடாது. ஒரு பாஸ்டர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, தவறான காரியத்தை என்ன செய்யறாங்க? கொண்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா? கரெக்டா தெளிவா இருந்தா பேசணும், இல்லைன்னா கரெக்டா தெரியலன்னா என்ன பண்ணுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லை எனக்கு சரியில்லைன்னு. ஒரு மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவும். அப்படின்னா என்னங்க தெரியுமாங்க அர்த்தம்? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த மானு சிங்கம் என்ன பண்ணுமா, அவனை பிடிக்கிறதுக்காக இந்த மானை துரத்துமா, மானு வேகமா ஓடுமா. அப்ப அந்த மானுடைய வேர்வை வாட வர 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 அந்த சிங்கம் என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்வை வாடையை வச்சு என்ன பண்ணுங்க, துரத்திக்கிட்டே என்ன பண்ணுங்க போகுமா. அந்த மானு ஒரு தண்ணிக்குள்ள போய் குதிச்சுட்டு அப்படி எந்திரிச்சுன்னு வச்சுங்க, அந்த வேர்வை வாசம் எல்லாம் போயிடும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் போதிக்கிறாரு. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சரியா தவறா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்றீங்க? தப்புனா எப்படின்னு சொல்றீங்க? இல்ல, ஓரளவு சம்பந்தம் இருக்குது. எப்படி சொல்றீங்க அதை தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது? அந்த மான் தப்பிச்சுக்கிச்சு, தண்ணிக்குள்ள முழுகணும்னா அந்த வேர்வை வாட வரல, அதனால தப்பிச்சுக்கிச்சு அப்படிங்கிறாரு. ஐயா இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் இல்ல, நம்ம லாஜிக்கே வேற. இதெல்லாம் நம்மளா சொல்ற காரியம். முதல்ல நம்ம கரெக்டா அடிக்கணும்னா என்ன சொன்னா, முதல்ல மானுக்கு மேல வேர்க்காது. எந்த மிருகத்துக்கு என்ன பண்ணாதுங்க, வேர்க்காது. மூக்குல மட்டும் தான் என்ன பண்ணுங்க, மனுஷனுக்கு. மிருகத்துக்கு என்ன பண்ணாதுங்க. அவர் சொல்றாரு என்ன பண்ணுதுங்க? புரியுதா? நான் சொல்றது புரியுதாங்க? இந்த போதனை கேட்டா அதுக்கு வாயை திறந்துட்டு அப்படியே உக்காந்து இருக்கிறாங்க. சூப்பர் பிரசங்கங்க, வீணா போயிடுவோம். நம்ம லாஜிக் இல்லைன்னு அப்பயே கேட்டுறேன். மிருகத்துக்கு எங்கேயா வேர்த்துச்சு? மூக்குல மட்டும்தான் வேர்க்கும். அந்த வாடகை சிங்கத்தை கூட்டிட்டு வருதா? கேட்கணுமே வேணாமாங்க? நான் தவறா பேசினா கூட என்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா நேரடியா கேட்கலன்னா கூட இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன செய்யலாங்க, மாஸ்டர் தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இல்லைன்னா நான் புரிஞ்சுக்கலாம். இன்னும் 10 பேருக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா தப்பா சொல்லிடக்கூடாது. அதனால என்ன பண்ண, நான் திருத்திக்கன்னு சொன்னா போதனைகள் சரியாக இருக்க வேண்டும், தவறானதா இருக்கக்கூடாது. ஒரு சமீபத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வந்துச்சு, இதுலேயே பார்த்தேன், எனக்கு மறந்துட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஜபத்தை பற்றி ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பாஸ்டர் பேசுறாரு. நீங்க ஜபத்துக்காக எங்கேயும் அலையாதீங்க, யார்கிட்டையும் போய் ஜபம் பண்ணாதீங்க, நீங்க உங்க வீட்லயே உட்காந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஜபம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம்? சூப்பர் பிரசங்கம் ஐயா, வீட்லயே உட்காந்துருவோம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருவோம். அதெல்லாம் பெட்டிங் கட்டி, புரியல? அவ்வளவுதான் பிட்டு. அந்த கொஞ்சோண்டு இருக்கிறத மட்டும்தான் எடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிறாங்க. மிச்சம் அவர் எதுக்காக சொல்ல வந்தாருங்கிறத என்ன செய்யலாங்க, அதுல போடவே இல்லை. இந்த மாதிரி சில சேட்டைகள்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணுதுங்க, வந்துரும். ஆகவே வேத வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் தெளிவுள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஏன்னு சொன்னால் கள்ள போதனைகள் நமக்குள்ள வந்திருக்கிறது. முன்னாடி யெகோவா விட்னஸ் வந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் சொல்றாங்க, பிரதர் இந்த இடத்துல பாஸ்டர், இந்த இடத்துல ஒரு பிரதர் எல்லாம் இருக்கிறாரு, அவங்க வந்து பைபிள் ஸ்டூடெண்ட் ஆனாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட் என்னடா புதுசா இருக்கு பேருன்னு பார்த்தா பேரை மாத்திட்டாங்க. யெகோவா விட்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கல்ட்டு உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள். அவன் என்ன பண்ணிட்டாரு, பைபிள் ஸ்டூடெண்ட், அதுவும் நல்ல பேரா இருக்கு இல்லைங்க, இருக்கா இல்லையாங்க? ஆமா, இதே போலதான் இந்த வேதாகமத்தை தொகுக்கும் பொழுது, 66 புத்தகத்தை தொகுக்கும் பொழுது கேனான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் ஒரு அளவீடு வச்சு, கேனான்கிற ஒரு அளவீடை வச்சு தான் இது பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டுக்கான ஒரு அளவீடு, யார் எழுதுனது, அதோடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியதா, அந்த சம்பவங்கள் என்ன, அது மாதிரி புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடு அந்த கேனான் வச்சு என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்ப இந்த பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அப்போகிரிப்பா என்று சொல்லி நிறைய மோசையினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய புக்கெல்லாம் எழுதினாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு ஒரு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் மேலே சூடோ கிரிப்பா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நடந்துட்டாங்க. பேதுருனுடைய வாழ்க்கை வரலாறு, பேதுருனுடைய வெளிப்பாடு, இப்படி எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா முக்கியமான பேரை போட்டா என்ன பண்ணிடுவாங்க,
ஆமா ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவன் கேனான்ங்கிறது ஆண்டர் நல்லவர் இல்லையா, தான் போதனை எங்கேயுமே என்ன பண்ணாரு, மிஸ் பண்ண மாட்டாரு. கரெக்டா அந்த கேனான்ங்கிற ஆட்களை எழுப்பினாரு. கரெக்டா பைபிள் 66 புத்தகம் தான், இந்த புத்தகம் தவிர வேற கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் பவுல் புத்தகம் இந்த சுவிசேஷத்தை இருக்கு இல்லைங்களா. வாசிங்க கலாத்தியர் 1:7 வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, புரட்ட மனதா இருக்கிறார் அல்லாமல் வேறல்ல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். பவுல் சொல்றாரு, இன்னைக்கு நான் எடுத்து எதை சொல்றேனோ இதுதான் சுவிசேஷம், இதை தவிர வேற தேவதூதன் தான் நம்பாதறாங்கறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. வேத புத்தகம் ஒன்னதான் சொல்லும், 10 சொல்லாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பைபிள் வசனம் ஒரு கருத்தை சொல்லுதுன்னு சொன்னா அந்த ஒரு கருத்து தான் ஆண்டவர் சொல்ல விரும்புற கருத்து. 10 பேர் அதை வேற ஒரு கருத்தாக கொண்டு போனோம்னா அது என்ன இருக்குமா, சரியா இருக்குமாங்க? இல்ல, ஆண்டவர் சொன்னது ஒண்ணுதான், பாக்கி 9 என்ன இருக்குதுங்க, தவறான கருத்தாக இருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? மத்தேயு எழுதின புஸ்தகம் அது யூதர்களுக்காக எழுதின புஸ்தகம், அந்த கருத்து மாறல. அதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் நிறைவேறத்தக்கதாக, பழைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி, தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அதை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சுவிசேஷம் பர்ஃபெக்டா யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவனுக்கு தான் நீ தீர்க்க தரிசிகள் நிறைவேறுதலுக்கான காரியமாங்கிறதுக்காக கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமே. அப்ப அதே போல பைபிள் ஒரு கருத்தை தாங்க சொல்லும், 10 கருத்தை சொல்லாதுங்க. அப்படி 10 கருத்துகள் வரும் பொழுது ஜாக்கிரதையா இருங்கள். நமக்கு சில பாரம்பரிய காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாரம்பரிய காரியங்கள் நம்மளை என்ன பண்ணுங்க, நம்மளை தப்பான வழிக்குள்ள போகும். அது போதனை அல்ல இல்லைங்களா. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அவருடைய வாசிக்கிறேன், மார்க் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாக சொல்லி இருக்கிறான். தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறபடினாலே கழுவுகிறீர்கள், சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இப்ப பாருங்க என்ன பாரம்பரிய சடங்கெல்லாம் வந்துருச்சாங்க. அருமையான ஐயாவுடைய மரணம் வந்துச்சு, இல்லை பார்த்தேன். அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, போகும்போது தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க. புரியுதுங்களா சொல்றது? புரியுதுங்களா? இது பாரம்பரியமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ அது என்ன தொட்டு கும்பிடுதெல்லாம் என்ன அர்த்தம் அதுக்கு? என்னமா புரியல? மரியாதை தொட்டு கும்பிடுவாங்க. தொட்டு எதை கும்பிடுவாங்க? கடவுளாக பார்க்கிற காரியமா மாறி, என்னை என்று வேற தேவனை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். அல்லேலூயா. கும்புறதுன்னு அவர் தான். ஏத்த மாதிரி வந்து உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணுங்க, பிரதர் சோத்திரம் பிரதர் சொன்னா நியாயமான கருத்து. நான் சொல்றது புரியுதுங்களாங்க. ஆனால் மரித்த ஒரு ஒருத்தருக்கு போய் நம்ம தொட்டு கும்பிடுதல் அப்படின்னு சொன்னாலே அது வேற எங்கேயோ நம்மளை கொண்டு போகுது. அது பாரம்பரியமா செஞ்சாங்கன்னா அவங்க பழக்கம் இல்லாம அந்த காலத்துல செஞ்சிருப்பாங்க. அதே இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம செஞ்சோம்னா அது நம்மள குடியில கொண்டு விட்டுரும். அதுதான் சிறுநீர்கள். சில பாரம்பரிய காரியங்கள், நபரான போதனை முறைகள். இன்னைக்கு சில இறந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டையை கொண்டு போய் எரிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? என்னமா இல்ல, சனிக்கிழமை கொண்டு போறது என்னமோ அதெல்லாம் கொண்டு போறது இருக்கட்டும், அது எப்படியோ கொண்டு போட்டோம். இந்த கட்டையை எரிச்சு வச்சிருப்பாங்க. ஐயா அப்படிதாங்களா? அது எதுக்கு எரிக்கிறது? இப்ப வெளிச்சம் இல்லாம இருக்கா? அந்த காலத்துல வெளிச்சம் இல்ல, அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? விட்ட வேண்டியதானங்க. ஆனாலும் வேலை மனுக்கிட்ட அவன் ஒரு கட்டையை கட்டிட்டு இருப்போம், நம்மளும் அந்த கட்டையை தேடி திரும்பும். இல்ல வேணாம் போய வேலையை பார்த்துட்டு சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னு கேட்டா என்னமோ அந்த கட்டை இல்லைன்னா கொண்டு போக முடியாத மாதிரி நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சில போதனைகள்
அது சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக நமக்கு சில சடங்குகள் நமக்கு போதனைகளாக வந்து நம்மளை மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன போதியம் வருது, என்ன பாரம்பரிய காரியங்கள் என்ன ஒரு சில பேர் நான் கிழக்க நின்னுங்க, ஏன் கிழக்க என்ன மேற்க நின்று ஆசீர்வாதம் வராதா? ஆண்டவர் எல்லா இடத்துலயும் அப்படிதானுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க கிழக்க நின்று அவன் ஆசீர்வதிக்கிறேன் என்னைக்கா சொன்னாரா? ஆபரகம் கூப்பிட்டு நீ கிழக்கே வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரா? நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ உன்னை ஆசீர்வாதம் சொல்றேன்னு சொன்னாரு. நீ கிழக்க நின்று போ நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ மேற்க நின்று போ நான் ஆசீர்வதிக்கிறேன், அதெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றாங்க? சொல்றோமா இல்லையாங்க? சொல்றோமா இல்லையாங்க? ஆமா சொல்றான். ஏன் சொல்றான்னு சொன்னா பக்கத்துல இருக்கான்னு சொல்லுவான், ஏங்க கிழக்க நின்னாதாங்க ஆசீர்வாதம் வாங்க, இந்த பக்கம் நின்னுப்பா, கிழக்க நின்னுச்சுங்க, யோ எந்த பக்கத்துல நிக்கிறோம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க. இந்த விசுவாசமான ஆளுங்களும் சில வேலை பயந்துட்டு கிடக்குது. ஒரு வேலை மேற்க நின்று ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னா ஆசீர்வாதம் போயிருமோங்கிற பயம் இருக்குது. அதனால சரி அப்படியா நின்னுக்க பார்க்கணும் இந்த பக்கம் திரும்பிக்குவாங்க. ஏனாங்க விட்டுருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா எங்க வேணாலும் ஆசீர்வதிப்பாரு. இந்த பாரம்பரியம் நம்மள கொண்டு போய் குழி தோண்டி கொண்டு போய் சாபங்களுக்குள்ளா கொண்டு போகிறது. அது அந்த நாட்களில் அவங்களுக்கு தேவையா இருந்தது. சொன்ன மாதிரிதான் நான் இருட்டா இருக்கிறதுக்காண்டி நெருப்ப கொளுத்தி வச்சிருக்கிறான். அதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆமா அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குமாங்க? சனி போனோம், ஆமா தனியா போன ஒரு கோழி குஞ்சு, அது இந்த பாவம் என்ன பண்ணுச்சா தெரியல. அவனுக்கு கோழி குஞ்சு தேவைங்கிறதுக்கு என்னமோ ஒன்ன சொல்லிட்டாங்க. அது என்ன பின்னாடி ஒரு ஆள் செத்து போயிருவாங்களா? தேவனுடைய சித்தம் இல்லாம ஒன்னும் தலையில இருந்து என்ன செய்யாதுங்க. ஆமா விழுந்து போவாது. நீ கோழி கட்டினாலும் சரி, கோழி கட்டாட்டினாலும் சரி. அந்த காலத்துல சில தவறான ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த தவறான எண்ணங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த சிறுநரிகளை பிடிச்சி இதோ ரொம்ப ஜாக்கிரதையான காரியம். கேட்ட உடனே நம்ம வழக்கப்படி இதை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய பாரம்பரியப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இதுலயே பாதி பேர் பயந்து தாங்க செய்யறாங்க. பயந்து தான் செய்யறாங்க. நம்ம ஆட்களுக்கு நிறைய பயந்து செய்யறாங்க. இது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆண்டவரை நம்பல, அந்த காரியத்தை நம்புறாங்க. ஆமா அது ஏன்னு தெரியல. பயம் வந்துருச்சு நம்ம ஆண்களுக்குள்ள. நான் சொல்றேன், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படி நிக்காதீங்க, இது இப்ப சரியா வராதுன்னா என்ன பண்றது? ஆண்டவரை பாக்குறதா இவரை பாக்குறதா? கடைசியில் அவனை பார்த்துட்டு செய்யறாங்க. விட்டுருங்க. நம்ம ஆவிக்குரியவங்க அதுல அப்படியே நில்லுங்க. உங்களை ஒன்னும் பண்ணாது. நீங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறீர்கள். உங்களை கெடுக்கும் குளிநெறிகளை விட்டு விலகி விடுங்கள். ரெண்டு காரியம். ஒன்னு அவிசுவாசம், இரண்டாவது சரியில்லாத போதனைகள் உங்களிடத்துல இருக்கக்கூடாது. மூன்றாவது காரியம் சோதனை. நமக்கு நிறைய சோதனையா ஒன்று சில காரியங்கள் வரும். உடனே நாம என்ன பண்றோம்? எனக்கு சோதனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க என்ன சொல்றாங்க? மனுஷனுக்கு என்ன நேரிடுற சோதனையா இல்லாம அந்த வசனத்தை வாசிங்க பிரதர் திரும்ப. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று கண்டு. அப்ப என்னத்துக்காக சோதனை வந்துச்சுங்க? உத்தமன் என்கிறதுக்காண்டி சோதனை வந்துச்சு. நமக்கு ஒரு பரீட்சை வச்சாதான் நான் பாஸ் பண்றேன்னு தெரியும். எல்லா பிள்ளைகளும் வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன் 10வது வந்தோன்னு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க? 1வதுல இருந்தே யூகேஜில இருந்து என்ன பண்றாங்க? ஆமா படிச்சது சரியா படிச்சிருச்சான்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அப்ப அதுக்கே பரீட்சை வைக்கும்போது நமக்கு பரீட்சை வைக்கலாம் வைக்க கூடாதா? அப்ப சோதனை வரலாமா வரக்கூடாதா? அங்கதான் பிரச்சனை. இப்ப சோதனை வருமா? ஐயோ சோதனையா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. சோதனையினோட தப்பித்துக் கொள்ளும்படியான போங்கையும் உங்களுக்கு உண்டாக்குறவர், நம்மளோட கூட இருந்துதான் அதை போங்கிறவர். உங்கள்ட்ட சோதனையை கொடுத்து எட்டி போறவர் இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேவாவுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது அவர்களோடு நெருப்பிலே இருந்தவர். ஆமே. அப்ப நம்ம சோதனை அவர் இருப்பாரா இருக்க மாட்டாருங்களாங்க? அப்புறம் எதுக்கு சோதனையை கண்டு நம்ம பயப்படணும்? எது வேணாலும் வரட்டுங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எது வந்தாலும் வரட்டும். அதை நிறுத்தி நிக்கிறவன் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா விதமான அசூசியான காரியங்கள் விலகிறதா இருக்கிறது. அப்பதான் நம்ம மாற முடியும்.
கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு வசனம் கூட இருக்குது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதானே. அப்ப எனக்கு விசுவாசம் இருக்குன்னா அது என்ன பண்ணணுங்க? சோதிச்சுதான் தெரியணும். ஆபிரகாமுக்கே சோதனை வந்துச்சா இல்லையாங்க? அவரு சும்மா கூட சொல்லலைங்க. அந்த சோதனையை பாருங்க, ரொம்ப ஆபிரகாம ரொம்ப சோதிக்கிறது ரொம்ப மோசமான சோதனை அது. உன்னை பிள்ளைய என்ன பண்ணு, பலி எடுப்பான்னு சொன்னதோட நிறுத்தி இருக்கணும். அவர் என்ன சொல்றாருங்க? உன் நேசகுமாரன், உன் ஏக புத்திரன், இதெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு என்ன இருக்குங்க? அப்படியே மனசு நொந்து போயிரு, என்னடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லைங்களாங்க. அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவருக்கு சொல்ற காரியம். நமக்கு சோதனை இருக்குங்க. அந்த சோதனையை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம விரக்தி அடைந்து விடாதீர்கள். சோதனை எதிர்த்து நின்ற படை கொடுங்கள். அது எரிகோ கோட்டையா இருக்கலாம், யோர்தானுடைய வெள்ளங்களா இருக்கலாம். அதை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தது நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஏனென்று சொன்னால் உத்தமனுக்காக இந்த காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த சோதனை வர்ற நேரம், இந்த போதனை சரியில்லாத நேரம், அவிசுவாசம் வர நேரம், கடைசியா ஒண்ணு, இதுதான் கொஞ்சம் ரொம்ப டாப் மோஸ்ட், நமக்கு புகழ்ச்சி வருங்க. இந்த புகழ்ச்சி நமக்கு என்ன பண்ணுங்க, ஒண்ணு ஐயா சூப்பரா இருக்கீங்க, உங்களுடைய காரியம்லாம் சூப்பரா இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கு உடனே நிமிர்ந்துருவோம். வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்ப என்ன சொல்ற? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட தெரியுமா, நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? உன் ஜம்பம் எல்லாம் இங்க வேணாம்பா. அர்த்தம் யாராவது சொல்றானா? இப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நாங்கெல்லாம் விசுவாசிங்க, நாங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க, நாங்கெல்லாம் உண்மை உத்தமமா இருக்கிறாங்க. இது நீ சொல்லாதப்பா, பக்கத்துல இருக்க சொல்லணும். ஆமா. அப்ப அவன் புகழ்றதான் உண்மையா இருக்கும். அதனால சொல்றாரு, நீ ஒன்ன புகழ்ந்துக்காதீங்க, நீங்க உங்களை பத்தி பேசாதீங்க, கர்த்தராலே நீங்கள் புகழப்படுங்கள். அப்போ இந்த புகழ்ச்சி நமக்கு என்ன வந்துருங்க, பெருமை விடும். பெருமை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலே ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா போயிடுவோம். ஆமே ஆமே. நீங்க ரொம்ப ஏதாவது ஒரு வசனம் ஒண்ணு இருக்குது, 27 நீதிமொழிகள் 27:21 எடுத்து வாசிங்க. 21. வெள்ளிக்கு புகையும் இப்ப எதுங்க இது நமக்கு? ஒருத்தன் புகழ்னானா உடனே என்ன பண்ணுங்க, சார் நீங்க ரொம்ப நல்லவங்க சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட ஏதோ கடன் கேட்க போறான்னு அர்த்தம். அப்படிதானுங்களே? ஆமா, அடுத்த சோதனை நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால புகழும் ஒருத்தவங்களை புகழ்ந்தானா சொல்லுப்பா, விட்டுருப்பா, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சாதாரண அதுதான் விடு. அவங்க கர்த்தரை உங்களை உயர்த்தும் பொழுது அதை எடுத்து கர்த்தர் செய்ய நினைத்தது அவர் உயர்த்த ஆரம்பிச்சார்னா யாரும் குறுக்க நிக்கவே முடியாதுங்க. கடக்கடன்னு மேல போயிடலாம். வாசிங்க மத்திய எழுதின புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 26, 27. ஏனென்று சொன்னால், நான் உயர்வா இருக்கணும், பெருமையா இருக்கணும் அப்ப நான் நினைச்சேன்னு சொன்னா உங்களுக்குள்ளே இருக்கலாகாது. எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனா இருக்கணும். யாரு தலைவனா இருக்கணும், அவன் என்ன பண்ணுங்க, முதல்ல வேலைக்காரனா இருந்து பழகணும். ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துக்கு நான் வரணும்னு சொன்னா முதல்ல எனக்கு வேலை செஞ்சிருக்கணும். ஒருத்தனை ஃபோர்மேனை ஏன் போட்டிருக்கான்னு சொன்னா ஏற்கனவே வேலை பார்த்து அந்த வேலை எத்தனை மணி நேரத்துல செய்ய முடியும் அவனை கணக்கிட்டு வச்சிருக்கிறதுனாலதான் அவனை ஃபோர்மேனை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனை ஏமாத்த முடியாது. புரியுதுங்களா சொல்றது? இந்த நட்டு கலட்டுறதுக்கு 5 நிமிஷம்னா அவனுக்கு தெரியும் நட்டு கலட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா 2 நிமிஷம் ஆகுமான்னு தெரியும். அதனாலதான் அவன் ஃபோர்மேனு, என்னடா இன்னுமா நட்டு கழட்டிட்டு இருக்க, 5 நிமிஷத்துல கழட்ட வேண்டிய வேண்டிய 1/4 மணி நேரமா கழட்டிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டுருவான். கேட்பானா கேட்க மாட்டாங்க. அதனால சொல்றாங்க, முதல்ல தலைவனா இருக்கணும், முதல்ல வேலை செய். அப்பதான் வேலைக்காரன் இருக்கிற பிரச்சனை தெரியும். வேலை செய்யறோட பிரச்சனை தெரிஞ்சாதான் நீ தலைவனா இருக்க முடியும். அப்பதான் அவன் என்னென்ன கஷ்டம் இருக்குது அதெல்லாம் எப்படி எல்லாம் மாத்தி நிர்வாகம் பண்ண முடியும் என்று ஒரு தலைவனுக்கு தெரிய முடியும். ஒரு சாதாரண நிறுவனம், ஒரு நிர்வாகம் என்பது அது சபையான நிர்வாகமா இருந்தாலும் சரி, குடும்ப நிர்வாகமா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும் இல்லைங்களா? ஒரு லேடிஸ் ஒரு சப்போர்ட்டா ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டுல நாங்க தாங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டுல வெளியில போய் வேலை பாக்குறேங்க. அப்படி என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
வீட்டுல சும்மா இருக்காங்க. வீட்டுல என்ன பண்றாங்க? வீட்டுல சும்மா இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா? வீட்டுல சமையல்லாம் யாருங்க? அவங்க தாங்க சமையல்லாம் செய்வாங்க. துணி துவைக்கிறதெல்லாம் யாருங்க? அவங்க தாங்க துணி துவைப்பாங்க. காலம்பரை சுடுதண்ணி போடுறது யாருங்க? அவங்க தாங்க சுடுதண்ணி போடுவாங்க இல்லைங்களா? அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் காலம்பரை ஸ்கூலுக்கு யார் அனுப்புவாங்க? அவங்க தாங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்க தாங்க அனுப்புவாங்க. ராத்திரி டிஃபனுக்கு யாருன்னா அதுவும் அவங்க தாங்க செய்வாங்க. சாயந்தரம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் கேட்டு இந்த போது ஆஃபீஸ்லேருந்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காஃபி இருக்கான்னு கேட்டால் போட்டு கொடுக்குறது யாருங்க? அவங்க தாங்க போட்டு கொடுக்குறாங்க. ஐயா இவ்வளவு வேலை பார்க்குறவங்க வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்கன்னு தெரியும். புரியுதுங்களாம்மா? அப்ப என்னன்னு கேட்டா நம்ம இந்த வேலை பார்த்தா தான் என்ன தெரியுங்க ஐயா, அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமா ஆமா, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அவங்கள பார்த்து அப்பா இவ்வளவு வேலை செய்யற, என்னால முடிஞ்சா ஏதாவது செஞ்சிடறப்பான்னு சொல்லிட்டா என்ன பண்ணிடலாம்? ஆமா, இது ஒரு காரியத்துக்காக சும்மா புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். ஆகவே முதல்ல வேலைக்காரனா இருந்தாதான் தலைமைத்துவத்துக்கு நிர்வாகம் பண்ண நமக்கு முதலாக தெரியும். சரி, எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 நாம் வாசிக்கலாம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல், பாருங்க, மனுஷனுடைய சூதும் இதான் நரி பிடிக்கிற வேலை. ஏன்னு கேட்டா சிலரை போதகரா வச்சிருக்கிறாங்க, சுவிசேஷ இங்க சபையில வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வெளியில இல்ல, சபைக்குள்ளதான் போதகர், சபைக்குள்ளதான் மேய்ப்பர், சபைக்குள்ளதான் தீர்க்கதரிசி, சபைக்குள்ளதான் அப்போஸ்தலர். இப்படி 5 வகை ஊழியங்களை சபையில வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது? அலசரிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுடைய சூதும் போதகமாகிய அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி வளர்றதுக்கு தான் செஞ்சிருக்கிறாரு. அப்போ திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய சபையினுடைய மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் சில காரியங்களை பிடித்து விட வேண்டும். முதலாவது நம்முடைய அவிசுவாசத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும். 2வது சரியான போதனைக்குள்ளாக இருக்க வேண்டும். 3வது சோதனை எதையும் சகிக்கக்கூடிய, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதி நமக்குள்ளே வர வேண்டும். 4வது புகழ்ச்சி எப்படிப்பட்டு வந்தாலும் அந்த புகழ்ச்சியின் மூலமாக பெருமை நமக்கு வராதபடிக்கு தேவன் நம்ம புகழ்ச்சியை தரும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் சபையில ஊழியக்காரர்களை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாய் வருகிற போதனைகள் சரியா இருக்கும் பட்சத்துல உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். 2 தோட்டமும் சந்தோஷமா இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் வேலி அடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்தனால்தான் பிசாசனம் போக முடியாதபடிக்கு தேவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருந்தான். அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனிதனாய், ஆவிக்குரிய குடும்பம் நடத்துகிற ஒரு மனிதனாய் இருக்கிறபடினாலே அப்படியான காரியங்கள் நடைபெற்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், சபை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா சில காரியங்களை நாம் விலக்கி கொள்ள வேண்டும், அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் அந்த வேதவசனம் சொல்லுது. சிறு நெறியை பிடிச்சிருங்க, பூவும் பிஞ்சுமா இருக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கு, கெடுத்துடாதீங்க. உங்க சபை நல்லா இருக்கு, கெடுத்துடாதீங்க. இந்த அவிசுவாசத்தை எடுத்துருங்க, சரியான போதனையை கொண்டு வாங்க, சோதனையை மாத்துங்க. இப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டு கர்த்தர் தாமே வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாண்டி அஞ்சோம். பரிசுத்தமும் நீதி நிறைந்த நல்ல